ஹாய் ஹலோ மெடிசனுக்கு இன்ஃபோ உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இயர்ஃபோன்களால் ஏற்படும் ஆபத்துக்கள். தற்போது பலரும் ஹெட்ஃபோன் அல்லது இயர்ஃபோன் அணிந்து எப்போதும் செல்போனில் மூழ்கி இருக்கிறார்கள். அதை வசதியாக மட்டுமின்றி ஸ்டைலாகவும் கருதுகிறார்கள். இருசக்கர வாகனத்தில் போகும்போதும் சரி, பஸ் ரயிலில் பயணிக்கும் போதும் சரி, பல பெண்களையும் ஆண்களையும் இயர்ஃபோனும் காதுமாய் காண முடிகிறது. தொடர்ந்து இயர்ஃபோன் போன்றவற்றை பயன்படுத்துவதால் என்ன பாதிப்பு ஏற்படும் தெரியுமா? வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இயர்ஃபோன் அல்லது ஹெட்ஃபோன் மூலம் உரத்த இசையை கேட்பது கேட்கும் திறனை பாதிக்கும். இயர்ஃபோன் மூலம் ஒலி அலைகள் தொடர்ந்து செவிப்பறையை தாக்குவது நாளடைவில் பாதிப்பை ஏற்படுத்தும். நிபுணர்களின் கூற்றுப்படி இயர்ஃபோன்களை மணிக்கணக்கில் அணிந்து கொண்டு இசை கேட்பது காதுகளுக்கும் மட்டுமல்லாமல் இதயத்துக்கும் நல்லதல்ல. இதனால் இதயம் வேகமாக துடிப்பதுடன் படிப்படியாக பாதிப்புக்குள்ளாகும். இயர்ஃபோன்கள் இருந்து வெளிப்படும் மின்காந்த அலைகள் மூளையில் மோசமான விளைவை ஏற்படுத்துகின்றன. இதனால் தலைவலி மற்றும் ஒற்றை தலைவலி பிரச்சனைகள் உண்டாகின்றன. பலர் தூக்கமின்மை அல்லது தூக்கத்தில் மூச்சுத்திணறல் போன்றவற்றால் பாதிக்கப்படுகின்றனர். இயர்ஃபோன்கள் நேரடியாக காதில் வைக்கப்படுவது காற்றுப்பாதையை தடுக்கிறது. இந்த அடைப்பு பாக்டீரியாவின் வளர்ச்சி உட்பட பல்வேறு வகையான காது நோய் தொற்றுகளை ஏற்படுத்தும். இயர்ஃபோன்களை நீண்ட காலமாக பயன்படுத்துவது ஒரு நபரின் சமூக வாழ்க்கை மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். சில சமயங்களில் அதிகப்படியான பதற்றத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். இயர்ஃபோன்களில் தொடர்ந்து பாடல்களை கேட்பதால் கவனம் செலுத்துவதில் குறைபாடு ஏற்படுகிறது. இது படிப்பு, வேலை, பிற செயல்பாடுகளில் தவறுகளுக்கு வழிவகுக்கிறது. இயர்ஃபோன்களை காதுகளில் பொருத்தி இசை, பேச்சு என கேட்டு ரசிப்பது சுகமாக தான் இருக்கும். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களையும் மனதில் கொள்ள வேண்டும். விவேகமாகவும் குறைந்த நேரத்துக்கும் இயர்ஃபோன்களை பயன்படுத்துவது எப்போதுமே பாதுகாப்பு. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.